வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். விஜயாலய சோழீஸ்வரர் கோயில் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோயிலுக்கு மேலே மேலமலை குன்றின் அமைந்துள்ளது. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலை என்னும் ஊரில் உள்ளது. திருச்சி டு புதுக்கோட்டை செல்லும் வழியில் 42 கிலோமீட்டர் தூரத்தில் நார்த்தாமலை உள்ளது. திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து புதுக்கோட்டைக்கு செல்லக்கூடிய பஸ்ஸில் ஏறி கீரனூரில் இறங்கிவிட்டு அங்கே இருந்து நார்த்தாமலைக்கு பஸ் இருக்கிறது. திருச்சியில் இருந்து வரக்கூடிய பஸ் நார்த்தாமலையில் ஸ்டாப்பு கிடையாது. விஜயாலய சோழீஸ்வரர் கோயில் மலை அடிவாரத்தில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் உயரத்தில் உள்ளது. இந்த கோவில் மலைக்குன்றில் அமைந்துள்ளது. நார்த்தாமலையை சுற்றி 9 மலைக்குன்றுகள் இருக்கின்றன. மேலமலை, கோட்டைமலை, பறையர் மலை, உபக்கன் மலை, ஆளூருட்டி மலை, மண்மலை, கடம்பூர் மலை, பும்மாடி மலை மற்றும் பொன்மலை. அதில் மேலே மலைதான் இங்கு சிறப்பு மிக்க மலையாக உள்ளது. இந்த ஊருக்கு பழைய பெயர் நகரத்தார் மலை. ஒரு காலத்தில் வணிகம் செய்வதற்கு சிறந்த இடமாக இருந்திருக்கிறது நகரத்தார் மலை. பின்னாட்களில் நகரத்தார் மலை பின்பு நார்த்தாமலை என்னும் பெயர் மாறியது. தலையருவி சுனை சிவபெருமானுக்காக வெட்டப்பட்ட குடவரை கோயில். இதுதான் தலையருவி சுனை. இந்த சுனைக்கு உள்ளதான் 20 அடி ஆழத்தில் ஜீரகரேஸ்வரர் என்னும் குடவரை கோயில் உள்ளது. இதே பாறையில் குடைந்து செதுக்கப்பட்ட கோயில். இந்த சுனையில் உள்ள நீரை வருஷத்துக்கு ஒரு முறை இன்ஜின் மூலம் நீரை முழுவதுமாக இறைத்து விட்டு சிவராத்திரி அன்று நமக்கு காட்சி தரும் அழகிய லிங்கம். மீண்டும் இந்த சுனை கொஞ்ச நாட்களிலேயே நிரம்பிவிடுகிறது. விநாயகர் கோயில் இந்த சுனையின் அருகிலேயே அமைந்துள்ளது. தஞ்சை பெரிய கோவிலுக்கு இங்கே இருந்துதான் பாறைகள் வெட்டி எடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இங்கு பெரிய பெரிய பாறைகளை வெட்டி எடுத்து சென்றதாக அறிகுறிகள் காணப்படுகின்றன. இந்த சுனையில் இருந்து கொஞ்சம் மேலே சென்றால் விஜயாலய சோழீஸ்வரர் கோயிலுக்கு செல்லலாம். இந்த கோயிலை முதலில் சாத்தம்பூதி என்னும் இளங்கோவதி முத்திரையன் என்னும் மன்னன் கட்டினான். பின்பு மழை மற்றும் இடி மின்னல்களால் கோயிலின் சில பகுதிகள் சேதம் அடைந்ததால் அதன் பிறகு விஜயலாயன் காலத்தில் மல்லன் விதுமன் என்னும் தென்னவன் தமிழ் திரையன் என்பவனால் கோயில் மீண்டும் இப்போது இருக்கிற மாதிரி புனரமைக்கப்பட்டது.
9ஆம் நூற்றாண்டில் முத்திரையர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த நார்த்தாமலையை விஜயாலய சோழன் வென்று நார்த்தாமலையும் சோழர்கள் கட்டுப்பாட்டில் வந்தது. அதன் பிறகு இந்த கோயிலும் விஜயாலய சோழீஸ்வரர் என்று பெயர் வந்தது. இப்போது இந்த கோயிலை இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாத்து வருகிறது. நாமும் இந்த கோயிலை பற்றி தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துவோம். சோழீஸ்வரர் கோயிலுக்கு உள்ளே செல்லும் இருபுறத்திலும் துவாரபாலகர்கள் உள்ளனர். இப்போது சோழீஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். கருவறை மண்டபத்தில் உள்ள பழைய சுவர் ஓவியம் இப்போது சேதம் அடைந்த நிலையில் இருக்கிறது. மூலவருடைய விமானம் வட்ட வடிவில் அமைந்துள்ளது. விமானத்தில் சிற்பங்கள் அழகுடன் காணப்படுகின்றன. இந்த ஆலயத்தில் 6 சின்ன சின்ன சந்நிதிகள் உள்ளன. தற்போது அவற்றில் சிலைகள் எதுவும் இப்போது காணப்படவில்லை. வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா வருபவர்களும் இந்த கோயிலுக்கு வந்து செல்கின்றனர். சோழீஸ்வரர் கோயிலுக்கு முன்புறத்தில் பதினெண் பூமி என்னும் விண்ணகரம், திருமால் குடவரை கோயிலும் பலீஸ்வரம் குடவரை கோயிலும் உள்ளன. பதினெண் பூமி என்னும் விண்ணகரம் முதலில் சமணர் குடவரையாக வெட்டப்பட்டு பிறகு திருமால் குடவரை கோயிலாக மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த குடைவரையில் 12 பெரிய திருமால் சிலைகள் காணப்படுகின்றன. இந்த திருமால் சிலைகள் அனைத்தும் ஒரே போல காட்சி அளித்தாலும் சற்று வித்தியாசம் காணப்படுகிறது. திருமாலுடைய கரத்தில் மேல் 2 கரங்களில் சங்கு மற்றும் சக்கரம் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்த சிலைகளின் திருமாலின் கரத்திலிருந்து சங்கு மற்றும் சுதர்சன சக்கரங்கள் கரத்திலிருந்து விலகி செல்வது தெரியும். அதாவது திருமால் சுதர்சன சக்கரத்தை ஏவுவதைப் போல உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது பலீஸ்வரம் குடவரை கோயில். இங்கே நந்தி, துவாரபாலகர்கள் மற்றும் லிங்கம் உள்ளது.